அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளில் மிக பிரதானமானது என்னவென்றால் நம்மிடம் அவன் ஏற்படுத்துகின்ற ஊசலாட்டம், வஸ்வாஸ் என்று நாம் சொல்லக்கூடியது. அல்லாஹு தஆலா சூரத்துன் நாஸிலே சொல்லும்போது குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ். குல் அஊது பிரப்பின் நாஸ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மனிதர்களுடைய இரட்சகனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இலாஹின் நாஸ், அவர்களுடைய கடவுளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரில் வஸ்வாஸ், வஸ்வாஸினுடைய தீங்குகளை விட்டும். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அவன் மனிதர்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுகிறான். மினல் ஜின்னதி வன்னாஸ், இந்த மனிதர்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுகிறவன் மனிதர்களிலும் இருக்கிறான், ஜின்களிலும் இருக்கிறான். இப்ப ஜின்களில் உள்ள ஷைத்தான்கள் மனிதர்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுவார்கள். குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய கொள்கை, ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு கொள்கை மிக முக்கியம். அதிலும் சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இஸ்லாம் என்ற அவர்களுடைய கொள்கை மிக பிரதானம். உயிரை விட மேலானது அவர்களுடைய கொள்கை தான். அவர்களுக்கு கொள்கைக்காக வேண்டி எதையும் இழப்பார்கள். இந்த கொள்கையில் ஷைத்தான் சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஷைத்தான் உங்களிடம் வந்து ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுவான். எப்படி உண்டு பண்ணுகிறான் என்றால், நீங்கள் சும்மா போய் கொண்டிருக்கும் போது பிரபஞ்ச சில காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறான். இவற்றை படைத்தது யார் என்ற ஒரு எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்திலே தருகிறான். நீங்கள் உடனடியாக என்ன முடிவெடுக்கிறீர்கள்? இந்த வானத்தை பூமியை படைத்தது அல்லாஹ் என்று முடிவெடுப்பீர்கள். உடனே திரும்ப அவன் உங்களுடைய உள்ளத்தில் சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். அல்லாஹ்வை யார் படைத்திருப்பார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம். இந்த சிந்தனையின் பின்னால் நீங்கள் விடை தேடி செல்லாதீர்கள். மாறாக நீங்கள் அந்த இடத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். சொல்லி உங்களுடைய இடது பக்கம் துப்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கொள்கையை வந்து குழப்புவது, நாம் ஏற்றிருக்கிற கொள்கையில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது, இப்படி சந்தேகத்தை ஏற்படுத்தி நிறைய பேர் முர்த்ததுகளாக மாறியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தந்த இந்த பெருமதியான கொள்கையை இழந்து நிறைய பேர் நிற்கிற நிலையை பார்க்கிறோம். ஷைத்தான் நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊசலாட்டம் தான் நம்முடைய கொள்கையில் சந்தேகத்தை ஏற்படுத்துவது. கொள்கையில் சந்தேகம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கொள்கை பற்றிய சரியான தெளிவு இருக்க வேண்டும். கொள்கை பற்றிய சரியான தெளிவு இல்லாமல் பரம்பரையாக கேள்விப்படுகிற கொள்கையோடு இருக்கிறவர்கள் வேகமாக ஷைத்தானுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி விடுவார்கள், இலகுவாக வழிகட்டு போவார்கள். இன்றைக்கு நிறைய பேர் நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். கொள்கையை பற்றி எந்த ஞானமும் அவர்களிடம் கிடையாது. அவர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிற இந்த வஹீயை கொண்டு கொள்கையை புரிந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை. கொள்கை எப்படி புரிந்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வை எப்படி அறிந்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்கள்? மறுமை நாளை எப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்கள்? கலா கதிரை எப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்கள்? அதே போன்று வேதங்களை எப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொன்றாக நாம் கேட்டு பார்த்தால் எல்லாம் நம்முடைய பெற்றோர் சொன்னார்கள், ஊரிலே சொன்னார்கள், நண்பர்கள் சொன்னார்கள், கேள்விப்பட்டோம் என்ற கொள்கையோடு இருக்கிறார்களே தவிர அடிப்படையான கொள்கையை அறிந்து கொள்வதற்கு மக்களுக்கு நேரம் இல்லை. ஒரு தஃப்சீர் வகுப்பு நடைபெறுகிறது என்றால் உண்மையிலேயே தேடி அந்த வகுப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை. ஆனால் மக்களுக்கு இதைவிட முக்கியமான வேலைகள் நான் இருக்கின்றனவே தவிர இந்த வேலைகள் இரண்டாம் பட்சமாக ஆகிவிட்டன. கொள்கையை படிப்பதற்கு நேரம் இல்லை, கொள்கையை படிப்பதற்கு தியாகம் செய்ய முடியாது, கொள்கையை அறிந்து கொள்வதற்காக வேண்டி எந்த கஷ்டமும் பட முடியாது என்ற நிலையில் இருந்து கொண்டு கொள்கையை தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் ஷைத்தான் நம்முடைய உள்ளங்களில் வந்து நிறைய ஊசலாட்டங்களை உண்டு பண்ணி கொள்கையிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். அந்த குழப்பத்திற்கு அடிமைப்பட்டு கொள்கையை இழந்துவிடக்கூடிய நிறைய மக்களை நாம் பார்க்கிறோம். ஷைத்தானுக்கு நன்றாக பிடித்தவர்கள் யார் என்று கேட்டால், இல்ம் இல்லாமல், அறிவில்லாமல் மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் ஷைத்தானுக்கு மிக பிரியமானவர்கள். இஸ்லாமிய அறிவு இல்லாமல் மார்க்கத்தில் பக்தியோடு இருக்கிற மக்கள் ஷைத்தானுக்கு மிக விருப்பமானவர்கள். ஏன்? அறிவுள்ளவர்களை வழிவெடுக்க முடியாது.
அறிவில்லாதவர்களை மிக இலகுவாக வழிகெடுத்து விடலாம் என்பதனால் ஷைத்தான் அப்படி வருகிறார். கொள்கையில் குழப்பத்தை உண்டு பண்ணுவது ஷைத்தானுடைய ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது.